ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் திருமலாவில் ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. சீக்கிரமாகவே கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் தான் இப்போ கொஞ்சம் நாளாக கொடுத்துட்ருக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கினா மறுபடியும் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஏர்லி மார்னிங்கில் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் ஆகலாம். முன்னூறு தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனம்லாம் 2 to 3 மணி நேரம் தான் ஆகுது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை, திருப்பதிக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக க்ரௌடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஆந்திராவில் ஆட்சி மாறி இருக்கு. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தலைவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. டெய்லி ஒரு ஈவோ ப்ரோக்ராம் பற்றின அப்டேட் இன்னும் வரல, எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ரோஹிணி நட்சத்திரம், திருமலா சகசர தீப அலங்கார சேவா, திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஸ்ரீனிவாச மங்காபுரம்லாம் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,291 பேர். உண்டையில் சேர்ந்த காணிக்கை 3.14 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தாங்க 28,495 பேர். திருமலாவில் ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த மட்ஸ் டோனருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் பப்ளிக்குக்கும் ஒரு சில மட்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் நம்ம ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நேரில் போய் தான் கேட்கணும். கர்நாடகா சோல்ட்ரியில் மட்டும் ஆன்லைன் புக்கிங் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணி நிறைய பேர் ஸ்டே பண்ணி நல்லா இருக்குது ரூம்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோயில்கிட்டேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த கர்நாடகா சோல்ட்ரி இருக்குது. இதில் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கூகுளில் கர்நாடகா டெம்பிள்ஸ் அக்காமடேஷன் கரெக்டான லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபேக் லிங்க்கும் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. லாகின் செய்து அவைலபிலிட்டி பார்க்குறதுக்கு நீங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் செய்யணும். ஸோ அது செய்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது. 900 ரூபாய் நான் ஏசி ரூம். இதில் இது ஜூலை மாதத்தோட அவைலபிலிட்டி. இது ஆகஸ்ட், செப்டம்பருக்கு 5 தேதிக்கு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களா. நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி இது ஓப்பன் ஆகிருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த மாதிரி அடுத்தடுத்த நாட்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு. ஏசி ரூம் 2,500 ரூபாய். அதில் உங்களுக்கு ஜூனு கூட அவைலபிளாக இருக்குது. 2,500 ரூபா ஏசி ரூம் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க போய் ஸ்டே பண்ணவங்க. ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏசி ரூம். நான் ஏசி ரூம் கூட நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இது உங்களுக்கு அமௌண்ட் ஹையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிடிடியோட ரூம்ஸ் ஆஃப்லைனில் தினமும் கொடுக்குறாங்க. 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அங்கே போய் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம், 1000 ரூபா ரூம், 1,518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும். இல்லை அவ்வளோ தூரம் போய் எங்களால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் இது புக் பண்ணிக்கோங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கர்நாடகா சோல்ட்ரியும் கோயிலும் இருக்குது. ஒரு தடவை நீங்கள் ஒரு லாகின்லேருந்து புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 15 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ வேறு இமெயில் ஐடி, வேறு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் லாகின் செய்துக்கோங்க. இது ஒரு ரூல். அடுத்தது, நம்ம ஆன்லைன் புக்கிங் ஒரு நாளைக்கு செய்துக்கலாம், இல்லை 2 நாளைக்கு மேக்ஸிமம் செய்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்மளோட இன்னொருத்தவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் வச்சு அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இன்னொரு லாகின்லேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஒரு ரூமில் 2 பேருக்கு தான் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடல்ட்ஸு, குழந்தைங்களா இருந்தால் ஒரே ஒரு குழந்தை தான் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரூம் ஒன்ஸ் புக் பண்ணிவிட்டு இப்போ டிடிடி ரூம்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், பணம் திருப்பி வந்துடும். பட் இதில் இது ப்ரைவேட் மட்டுங்கிறதுனால ஆன்லைனில் நம்ம ஒன்ஸ் ரூம் புக் பண்ணிட்ட பிறகு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் வராது. செக்இன் டைம், செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா 9 மணின்னு போட்டிருக்கோம். செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு நம்ம புக் பண்ணிவிட்டு முன்ன பின்ன போய்க்கலாம், அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். பட் செக் அவுட் டைம் கரெக்டாக 9 மணிக்கு நம்ம வக்கேட் பண்ணிடணும். ஆன்லைன் புக்கிங் தான்
கர்நாடகா சோல்ட்ரியில் சம்டைம்ஸ் ரூம்ஸ் இருந்தால் ஆஃப்லைனில் கூட கொடுக்குறாங்க. ஆஃப்லைன்லேயும் ரூம் எடுத்துருக்குறாங்க. பட் அன்னன்னைக்கு இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட் ஓகேவாக இருந்தால். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு செக் அவுட் கொடுக்கணும். ஜஸ்ட்டு புக்கிங் எப்படின்னு சொல்கிறேன். பேமெண்ட் உங்களுக்கு கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மட்டும்தான் இருக்கும். செக் அவுட் கொடுத்துக்கணும். ஸோ 2 நாளைக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியோடு வரும். நான் ஏசி ரூம் 900 ரூபாய். இது ஏசி ரூம். இது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் எங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைலில் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். எது வேணாலும் இருக்கலாம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். ஃபாரினர்ஸ் இல்லை நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் கூட பாஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க என்ஆர்ஐஸ். எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறாங்களோ அத்தனை பேரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அக்ரி கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் அதில் அடுத்தது வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடியில் கம்ப்ளீட்டாக உங்களோட புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுலேயே ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். செக்இன் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். பட் அப்படி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. செக் அவுட் டைம் மட்டும் 9 AM நம்ம ஷியோராக நம்ம செக் அவுட் பண்ணிடணும். நான் ஏசி ரூம் 900 ரூபாய். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஓகேவாக இருந்தால் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் ஆஃப்லைனில் டிடிடியோட ரூம்ஸ் நேரில் போய் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் இல்லை, அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. சிங்கிள் பர்சன் கூட அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ஃபோன் நம்பர் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பர்சனாக நீங்கள் போகிறீங்கன்னா பட் எடுத்துருக்குறாங்க. பட் நீங்கள் போகிறப்பையும் அந்த ரூல் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவம் டேஸ்க்கு ஓப்பன் பண்ண ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஜென்ரலாக பிரம்மோற்சவத்துக்கெல்லாம் டோனாஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, பப்ளிக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ போர்டு சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அவங்க என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் பிரம்மோற்சவத்துக்கு இதுலேயுமே ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கர்நாடகா டெம்பிள்ஸ் அக்காமடேஷன் ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. திருமலை ஸ்ரீவாரி கோயில்லேருந்து நான் ஏசி ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது. செப்டம்பரில் இப்போ சொன்ன மாதிரி இன்னும் தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகலை, இனி தான் ஓப்பன் செய்வாங்க. பட் உங்களுக்கு செப்டம்பரில் தேவை அப்படின்னா அட்வான்ஸாக புக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணின பிறகு கூட புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம். அவைலபிள் இருக்கும் ஓரளவுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டாலும் புக் பண்ணிக்கோங்க. இல்லை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு தேவைப்பட்டாலும் புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி நிறைய அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் கன்ஃபார்ம்டாக எப்படி பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான நேரம் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.